நடிகர் தனுஷ் நடிப்புல தொடரை படம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கு. இந்த நிலையில அவரோட தயாரிப்புல உருவாகி இருக்கிற அம்மா கணக்கு படத்தோட இசை வெளியிடப்பட்டிருக்கு. படத்தோட இசை வெளியீட்டுல கலந்துகிட்ட தனுஷ் படத்தோட நாயகி அமலா பால புகழ்ந்து தள்ளிட்டாரு. படத்துல ஹீரோ ஹீரோயின் ரெண்டுமே அமலா பால் தான் சொல்லிருக்காரு தனுஷ். அது மட்டும் இல்லாம சமூகத்துக்கு தேவையான ஒரு மெசேஜும் படத்துல இருக்கிறதா சொல்லிருக்காரு. நான் ஆனந்தல் ராய் ஒரு வேலை விஷயமா நான் பாம்பேல மீட் பண்ணும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும் தான் எனக்கு காட்டினாரு. நான் படம் பார்க்கல. ட்ரெய்லர் பார்த்து முடிச்ச அடுத்த செகண்ட் நான் சொன்னது, இதோட ரீமேக் ரைட்ஸ் எனக்கு கொடுங்க, நான் அதை தமிழ்ல ப்ரொடியூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் படமே பார்த்தேன். அதுக்கப்புறம் முழு படமும் பார்த்தேன். இது நிச்சயமா சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு. ஒரு படிக்கிற குழந்தைகள் என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் அவங்க கோ த்ரூ பண்றாங்க, அதை பேரண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை படிச்சு ஒரு பெரிய ஆளா லைஃப்ல வரணுங்கிறது ஒரு அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பெயின் அப்படிங்கறது குழந்தைங்களும் புரிஞ்சுக்கணும். எதுக்கு அம்மா அப்பா எதுக்கு இதெல்லாம் நமக்கு பண்றாங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு. அதே மாதிரி மேக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் +2 மேக்ஸ்ல ஃபெயிலு. ஸோ மேக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். ஒரு 170% குழந்தைகளுக்கு அந்த மேக்ஸ்ங்கிறது ஒரு பெரிய நைட்மேராவே இன்னும் கூட இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி டீல் பண்ண முடியாது, எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான மெசேஜ், முக்கியமான ஒரு படத்தை கொடுத்ததுக்கு நான் தான் அஸ்வினிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஷி இஸ் கிவன் அ டெரிஃபிக் ஃபில்ம் அண்ட் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் ஃபில்ம் ஆல்ரெடி. அண்ட் இது உண்டர்பார் நிறுவனத்தில் இந்த படம் தயாரிச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அமலா பாலுக்கு இது கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நான் அதை இப்பவே சொல்றேன். நான் அந்த படம் பார்த்ததுல இருந்து அவங்க என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க, என் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீ ஒன்னும் சொல்ல, என் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீ ஒன்னும் சொல்ல கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப சொல்றேன், அது அவங்களுடைய கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரம் அமலா பால் தான். இந்த படம் தன்னோட திரையுலக பயணத்துல ஒரு முக்கியமான படம்னு சொல்லியிருக்கிற அமலா பால் படத்தை தன்னோட அம்மாக்கு டெடிகேட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. அம்மா கணக்கு such a special film, especially for me. இது சொல்லவே தேவையில்லை. as an actor, as an audience, as a human being, because அந்த டைட்டிலே இருக்கு அம்மா கணக்கு. அம்மா என்ற ஒரு எமோஷன், இட்ஸ் a universal emotion. and இந்த படம் அந்த படத்தோட அந்த ப்ரிப்பரேஷன் ஒரு அம்மா மட்டும் இல்லை, ஒரு டீனேஜ் பொண்ணோட அம்மா. அண்ட் தனுஷ் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட நெல்பட்டை சனடா பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்ன, இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, why don't you watch it ன்னு கேட்டேன். சரி ஓகே, இந்த மாதிரின்னு கேட்டா ஒரு அம்மாக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரின்னு சொன்னேன். ரேவதி மேம் எல்லாமே இருக்குன்னு சொன்னேன். நான் கேட்டேன், சரி அப்போ பொண்ணோட கேரக்டர் தானே பண்றேன், இல்ல அம்மா கேரக்டர். அதுக்கப்புறம் சரி ஓகே, எத்தனை வயசு இருக்கும் பொண்ணுக்குன்னு கேட்டா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. ஐயோ டி, கல்யாணம் பண்ணோன்னே எப்படி பண்றீங்கன்னு கேட்டேன். பட் நான் நெல்பட்டை ஒரு ரஃப் வெர்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இது அம்மா பண்றது இவ்வளவு பெரிய பொண்ணு அந்த மாதிரி எந்த தாட்ஸும் இல்லை. எனக்கு அந்த சாந்தின்ற கேரக்டர், அந்த ஃபிலிம், இட்ஸ் a beautiful film as it is. and அஸ்வினி பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்கா. நீங்க டீசர் பார்த்திருக்கோம். it's not at all a serious film, but we tried conveying a very serious message. and so this entire process of the preparation for the character mentally and physically, and ஒரே ஒரு ட்ராக்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். ஸோ அந்த ட்ராக்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆன ஒரு ப்ரொசஸ் இருந்தது என்டையர், ஈவன் த ஷூட்டிங் ஆஃப் த ஃபிலிம். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் தனுஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் திஸ். தேங்க் யூ டி, பிகாஸ் நான் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு கூட ரொம்ப எமோஷனல் ஆகி சென்ட் மெசேஜ் டு டி சேயிங், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி என்னோட கரியர்ல. கண்டிப்பா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸா இருக்கும். அண்ட் ஆஃப்டர் so many years என்னோட this is a film which I would like to show to my kids and young generation. and as Ashwini said, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாருமே அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பா இது நிறைய குழந்தைகளுக்கு, கிட்ஸுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். and I am dedicating this to my mother, this wonderful experience. and it's only because of her that the way she's inspired me that I could do this. and I hope you all like it. Thank you. படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க யுவா.
இவங்களோட நடிப்பு இயல்பா இருந்ததா படக்குழு பாராட்டி இருக்கிற நிலையில யுவா என்ன சொல்றாங்க பார்க்கலாம். இந்த ஃபிலிம் வந்து இப்போ எல்லாரும் வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். பிகாஸ் அம்மா பொண்ணு பேரண்ட்ஸ் பசங்களுக்குள்ள உள்ள கான்ட்ராவர்சிஸ் எல்லாத்தையும் எப்படி ஸ்டேபிள் பண்றது அதெல்லாம் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து சொசைட்டிக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்கிற படம். ஸோ எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும்.